بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் அனைவரின் மீதும் இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஹஜ்ஜு பெருநாளின் சிறப்புகளை பற்றி இன்ஷா அல்லாஹ் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஹஜ்ஜு பெருநாள் எப்படி வந்தது, அதனுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறத பற்றி இப்போ இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம் வாங்க. நபி இப்ராஹிம் அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவனுடைய மனைவி பேர் சாரா அலைஹி வஸல்லம். அவங்களுக்கு ரொம்ப நாட்களாக குழந்தையே இல்லை. இப்ராஹிம் நபி அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் வயதாகிக்கிட்டே போகுது. இப்படி உள்ள காலத்தில் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, தன்னுடைய கணவருக்கு ஒரு வாரிசு வேணுமே அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய அடிமை பெண்ணான ஹாஜர் அலைஹி வஸல்லம் அவங்கள நபி இப்ராஹிம் அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு திருமணம் முடிச்சு வைக்கிறாங்க. கொஞ்ச நாள் கழித்து அவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்கிறது. அந்த ஆண் குழந்தையினுடைய பெயர் தான் நபி இஸ்மாயில் அலைஹி வஸல்லம். கொஞ்ச நாள் கழித்து அல்லாஹ்விடமிருந்து நபி இப்ராஹிம் அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு கட்டளை வருகிறது. அது என்னன்னா, நீங்கள் உங்கள் மனைவியையும் குழந்தையையும் அழைத்துக்கிட்டு ஒரு பாலைவனத்தில் அந்த இடத்துல நீங்கள் விட்டுட்டு நீங்கள் பாலஸ்தீனத்தை நோக்கி வாங்க, அங்கே போங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்விடமிருந்து கட்டளை வருது. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்கிறாங்க, உடனே தன் மனைவியையும் அந்த குழந்தையையும் தூக்கி கொண்டு பாலஸ்தீனத்தை நோக்கி புறப்பட்டு அந்த வர வழியில் அந்த ஒரு பாலைவனத்தில் அந்த மனைவியையும் குழந்தையையும் விட்டுட்டு நான் கிளம்புறேன்னு சொல்கிறாங்க. இப்போ மனைவி கேட்குறாங்க, நீங்கள் எங்களை தனியாக விட்டுட்டு போகிறீங்களே அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் அந்த மாதிரி செய்ய மாட்டீங்களே, நீங்கள் ஏன் தனியாக விட்டுட்டு போகிறீங்க? இது நீங்களா செய்கிற முடிவா, இல்லை உங்களிடம் அல்லாஹ் ஏதோ சொன்னானா? இது அல்லாஹ்வுடைய கட்டளையா, இல்லை உங்களுடைய கட்டளையா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, இது என்னுடைய கட்டளை இல்லை, அல்லாஹ்வுடைய கட்டளை. அதனால தான் நான் உங்களை இங்கே விட்டுட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு உடனே ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்கிறாங்க, அல்லாஹ்வுடைய கட்டளைன்னா எங்களை படைச்ச அந்த இறைவன் எங்களை பாதுகாப்பான், எங்களுக்கு உணவளிப்பான், நீங்கள் கவலைப்படாமல் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி கணவரை வழி அனுப்பி வைக்கிறாங்க. கொஞ்ச நேரம் கழித்து அவங்களுக்கு அந்த குழந்தைக்கு ரொம்ப தாகம் ஏற்படுது. ரொம்ப பசியே வந்துடுது அந்த பிள்ளைக்கு. பசி வந்த உடனே அவங்க என்ன செய்கிறாங்க, அவங்க கொண்டுட்டு வந்த உணவு தண்ணீர்லாம் முடிஞ்சிடுது. இப்போ என்ன செய்கிறதுன்னு ஒன்றுமே தெரியல. அங்கே எங்கே ஓடுறாங்க. 7 முறை அந்த 2 பக்கத்துலேயும் சவா மர்வா அப்படிங்கிற மலை இருக்குது. அந்த மலையை நோக்கி இந்த பக்கமும் அந்த பக்கமுமாக 7 முறை ஓடி ஓடி எங்கேயாச்சும் யாரும் தண்ணி வச்சிருக்க மாட்டாங்களா, எங்கேயாச்சும் தண்ணி கிடைக்காதா அப்படின்ற எண்ணத்தில் ஓடி ஓடி தேடி பார்க்குறாங்க. அந்த குழந்தைய அந்த மண்ணிலேயே பாலைவனத்திலேயே போட்டுட்டு அங்கே எங்கேயும் ஓடி பார்த்தாக்கா எங்கேயுமே கண்ணுக்கு தென்படுற வரையில் அவங்களுக்கு தண்ணியே கிடைக்கல. இப்படி இருக்கிறப்ப அவங்க ரொம்ப மனசு உடஞ்சி போய் அல்லாஹ்கிட்ட தான் முறையிடுறாங்க. எங்களுக்கு தண்ணிக்கு உணவுக்கு உதவி செய்ய அல்லாஹ் அப்படின்னு கேட்குறாங்க. நான் எங்கேயுமே கிடைக்காதப்ப ரொம்ப சோகமாக அந்த பிள்ளையிட பார்க்குறாங்க. அப்படி ஒரு ஒரு ஆச்சரியம். அந்த பாலைவனத்தில் ஒன்று புற்பூண்டு கூட இல்லாத அந்த இடத்துல அந்த குழந்தை அழுது அழுது அந்த உதைத்த அந்த இடத்திலிருந்து தண்ணீர் அப்படியே பீறிட்டு பாய்ந்து வருகிறது. அப்படியே அவங்களுக்கு நம்பவே முடியல. இப்படி ஒரு பாலைவனத்தில் எங்கேருந்து அந்த தண்ணி வருது அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன செய்கிறாங்க, ஒரு அணை மாதிரி அதை சுற்றிலும் கட்டுறாங்க. அந்த தண்ணி ரொம்ப இதுன்னு போகாமல் ஓரத்தில் ஒரு அணை மாதிரி கட்டுறாங்க. அந்த தண்ணியை மகிழ்ந்து மகிழ்ந்து அல்லாஹ்க்கு நன்றி சொல்லி அந்த தண்ணியை குடிக்கிறாங்க. தான் பிள்ளைக்கும் கொடுக்குறாங்க. அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் தாங்க முடியல. அந்த தண்ணி தான் இன்னைக்கும் நமக்கு கிடைத்து கொண்டிருக்கின்ற அந்த ஜம்ஜம் தண்ணி. அந்த ஜம்ஜம் தண்ணி தான் இன்றைக்கும் உலகத்தில் அந்த இடத்துலேருந்து வந்துக்கிட்டே இருக்குது. ஹஜ்ஜுக்கு போகிறவங்க எல்லாம் அந்த தண்ணியை தான் குடிக்கிறாங்க. அந்த தண்ணிக்கு அல்லாஹ் அவ்வளவு மகத்துவத்தை கொடுத்துருக்குறான். அங்கேயே ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் தங்கியிருக்கிறாங்க. அங்கே தண்ணி இருக்கிற இடத்த பார்த்து
மக்கள் அங்கே அந்த வழியா போறவங்க எல்லாம் அந்த தண்ணீர எடுத்து குடிக்கிறாங்க. அங்கேயே கூடாரம் அடைச்சு, அங்கேயே தங்குறாங்க. வரப்போற மக்களுக்கும் ரொம்ப அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குது. இப்படி இருக்கிற காலகட்டத்தில கொஞ்ச நாள் கழிச்சு ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் வந்து இறந்துடுறாங்க. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பாலஸ்தீனத்துக்கு போயிட்டு, அங்க உள்ள வேலைகள் அதெல்லாம் முடிச்சுட்டு, தன் மனைவியையும் ஆனா அங்க இருந்துக்கிட்டே நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆ கேட்குறாங்க. யா அல்லாஹ் உன்னோட பொறுப்புல தான் அல்லாஹ் என்னுடைய மனைவியையும், என் குழந்தையையும் நான் விட்டுட்டு வந்திருக்கேன் அல்லாஹ். அவங்களுக்கு நீ வந்து தண்ணீரும், உணவையும் குடு அல்லாஹ். அந்த இடத்துல உனக்கு வந்து உன்னை வணங்குறதுக்கு ஒரு பள்ளிவாசலே ஏற்படுத்தி குடு அல்லாஹ். அப்படின்னு சொல்லிட்டு, அ அங்க வந்து நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆ செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க. அப்போ கொஞ்ச நாள் கழிச்சு நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்து அந்த இடத்த நோக்கி வந்து பார்க்குறாங்க. வந்து பார்த்தா மக்கள்லாம் இருக்காங்க, தண்ணி இருக்கு, எல்லாம் இருக்கு. தன்னுடைய மனைவி இறந்துட்டதா சொல்றாங்க. உடனே அவங்க என்ன செய்றாங்க, துஆ செஞ்சுட்டு, அந்த புள்ளைய அழைச்சுக்கிட்டு வேற இடத்த நோக்கி போறாங்க. நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் கொஞ்சம் பெரிய பிள்ளையா ஆகுறாங்க. அதாவது அவங்க கூப்பிட்டாக்கா, தகப்பனார் கூப்பிட்டா, "ஏன் ஏங்க அத்தா?" அப்படின்ட்டு கேட்குற அளவுக்கு அந்த குழந்தையும் கொஞ்சம் பெருசாயிடுது. இப்படி இருக்கிற காலகட்டத்தில, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு கனவு காண்கிறாங்க. அந்த கனவு என்னன்னா, தன்னுடைய மகன் வந்து ரொம்ப நாள் கழிச்சு, அதுவும் அந்த பிறந்த அந்த குழந்தை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள வந்து அறுத்து பலியிடுவதாக கனவு காண்றாங்க. அந்த கனவு கண்டத்துலேருந்து அவங்க ரொம்ப சோகமா இருக்காங்க. அப்ப அந்த பிள்ளையும் கேட்குது, "ஏங்க அத்த ஒரு மாதிரியா இருக்கீங்க?" அப்படின்றதுக்கு, "நான் வந்து இந்த மாரி ஒரு கனவு கண்டேன். உன்ன வந்து நான் அறுத்து பலியிடுவதாக கனவு கண்டேன்." அப்படின்னு சொல்றாங்க. உடனே அந்த குழந்தை எந்த மறுப்புமே சொல்லல. அ இது வந்து உங்களுக்கு வந்து அல்லாஹ் அறிவித்த கட்டளை இது. நீங்க வந்து எந்த கவலையும் பட வேண்டாம் தா. நீங்க வந்து என்ன வந்து அறுத்து அல்லாஹ்விடம் பலி குடுத்துருங்க. என்ன அவன் தான படைச்சான். அதனால நீங்க அத பத்தி தயக்கம் வேண்டாம். நீங்க வந்து அந்த கட்டளைய நிறைவேத்துங்க தா. வாங்க என்னைய அழைச்சிட்டு போங்க. அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை சொல்லுது. அப்படியா இருக்கிறப்ப, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்றாங்க, சரி நம்ம அல்லாஹ்வுடைய கட்டளைய நம்ம நிறைவேத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த குழந்தைய அழைச்சுக்கிட்டு ஒரு மலைய நோக்கி போறாங்க. அங்க போன பிறகு ஒரு மலை மீது அப்ப அந்த போற வழியிலேயே அந்த குழந்தை சொல்லுது, "அ எ அ தகப்பனாரே, நீங்க வந்து அ என்ன வந்து மல்லாக்க படுக்க வைத்து என்ன வந்து நீங்க வெட்ட வேண்டாம். ஏன்னா, என் முகத்த நீங்க பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா கத்திய தூக்கி நீங்க வெட்ட மாட்டீங்கங்க. நீங்க என்ன செய்யுங்க, என்னைய வந்து குப்புற படுக்க வச்சுடுங்க. நீங்க குப்புற படுக்க வச்சா தான் என் முகம் உங்களுக்கு தெரியாது. நீங்க வந்து கத்தியால உங்களால வெட்ட முடியும்." அப்படின்னு அந்த சின்ன பச்சிளம் குழந்தை வந்து தன்னுடைய தகப்பனாருக்கு வந்து எடுத்து சொல்லுது. அத கேட்ட உடனே, "சரி நான் அப்படியே செய்றேம்மா" அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மலையில அழைச்சிட்டு போயி, அந்த குழந்தைய படுக்க வச்சு, அ நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்றாங்க, "யா அல்லாஹ் உனக்காக நான் கண்ட கனவ வந்து நான் நிறைவேற்றுறேன் அல்லாஹ்" அப்படின்னு சொல்லிட்டு கத்திய தூக்கி ஓங்கி வெட்டுறாங்க. கத்திய தூக்கி வெட்டுறப்ப, அல்லாஹ்விடமிருந்து ஒரு செய்தி வருது. "அ இப்ராஹிமே, உங்கள வந்து நாங்க பொருந்திக் கொண்டோம். அ நான் வந்து ஏன் இத உங்கள நிறைவேத்த சொன்னேன்னா, உங்களுடைய உள்ளத்துல யார் இருக்கிறா? அ நான் இருக்கேனா? அப்படிங்கிறத உங்களுக்கு சோதிக்கிறதுக்காகத்தான் நான் வந்து உங்களுடைய மகன வந்து அறுத்து பலியிடுவீங்களா? எனக்காக நீங்க இத செய்வீங்களான்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சோதிச்சு பார்த்தேன். இந்த சோதனையில வந்து நீங்க வந்து வெற்றி அடைஞ்சுட்டீங்க. நீங்க தான் என்னுடைய தோழர். நீங்க வந்து அ இந்த" கண்ண முழிச்சு பார்க்குறாங்க. வெட்டுறப்ப அங்க வந்து ஒரு ஆடு நிக்கிது. ஆடு நிக்கிறப்ப தான் அல்லாஹ்விடமிருந்து இந்த செய்தி வருது. வந்து அந்த ஆடு வந்து அவங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இந்த கத்திய தூக்கி வெட்டுறப்பயே அந்த இடத்துல கண்ண அப்படி முழிச்சு பார்க்குறாங்க. அங்க ஆடு நிக்கிது. அப்பதான் அல்லாஹ்விடமிருந்து இந்த செய்திலாம் வருது. உடனே நீங்க வந்து அந்த ஆட அறுத்து பலியிடுங்க. நீங்க வந்து உங்க குழந்தைய எனக்காக அறுத்து பலியிட வேணாம்.
நான் உங்க உள்ளத்துல நான் இருக்கேனா அப்படிங்கிறத நான் பார்க்கறதற்காகத்தான் நான் உங்கள வந்து இப்படி சோதிச்சேன். நீங்க இந்த சோதனையில வந்து நீங்க வெற்றி பெற்றுட்டீங்க. அதனால நீங்க எந்த கவலையும் பட வேணாம். நீங்க உங்களுடைய மகன அழைத்துக் கொண்டு நீங்க போங்க." அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்விடமிருந்து அந்த செய்தி அங்கேயே வருது. அல்லாஹ் வந்து அவங்களோடயே பேசுகின்றான். அப்புறம் தான் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த ஆட அறுத்து அங்கேயே இடுறாங்க. இப்ப அத தான் நம்மளும் ஒவ்வொரு ஹஜ்ஜு பெருநாள்லயும் நம்ம வந்து அந்த ஆட அறுத்து நம்ம வந்து பலியிடுறோம். அல்லாஹ்வுக்காக இத செய்றோம். நம்ம வந்து ஆடு அல்லது மாடு அல்லது ஒட்டகம் இந்த 3ல எது வேணுமோ நம்ம வந்து அல்லாஹ்வுக்காக நம்ம வந்து அறுத்து பலியிடலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இத ஏன் அப்படி செஞ்சிருக்கான்னா, நம்ம அந்த ஹஜ் பெருநாள் அன்னைக்கு எத்தனையோ ஏழை எளிய மக்களுக்கு ஒரு இறைச்சி கூட வாங்கி சாப்பிட முடியாத அளவுல வறுமையில இருப்பாங்க. அன்னைக்கு நம்ம அந்த குர்பானி இறைச்சி நம்ம ஆட அறுத்து நம்ம வந்து என்ன செய்றோம்? உறவினர்களுக்கு குடுக்குறோம். ஏழைகளுக்கு தான் நம்ம அத குடுக்குறோம். ஒரு பங்க நம்ம எடுத்து சமைச்சுக்கிறோம். நம்மளும் சாப்பிடணும். அந்த ஏழை எளிய மக்களுக்கும் அது கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நாள நம்மளுக்கு கொண்டாட சொல்லியிருக்கிறான். நம்ம அந்த நாள்ல நம்மளும் இன்ஷா அல்லாஹ் குர்பானி குடுத்து, நம்ம அந்த மாதிரிலாம் நம்ம செய்யறப்ப நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கு. ஏழை எளிய மக்களுக்கும் அது வந்து சாப்பிட்ட மாதிரியும் இருக்கு. அவங்களுக்கும் நம்ம உதவி செய்த மாதிரியும் இருக்கு. இதெல்லாம் இந்த ஹஜ் பெருநாளினுடைய அந்த நாளின் சிறப்பு தான் இந்த வரலாறு. இது மாரி நம்மளும் இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும் நம்மளால முடிஞ்சத நம்ம செய்வோம். நம்மளுக்கு குர்பானி குடுக்குற தகுதி இருக்கிறவங்க இன்ஷா அல்லாஹ் குர்பானி குடுங்க. அல்லாஹ் இதுல வந்து 2 கருத்த சொல்லியிருக்கிறான். முதல்ல பாருங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு ரொம்ப நாட்களா குழந்தை இல்ல. அந்த குழந்தைய அவங்க பெத்து எடுத்து, அதுக்கு பிறகு ஒரு சோதனை. அந்த தனியா போய் விட சொல்றான். அங்க அந்த பாலைவனத்துல அ அல்லாஹ் சொன்னதுக்காக விடுறாங்க. அப்புறம் அல்லாஹ் அவங்கள பாதுகாத்துருக்கான். 2வதாக இந்த தன்னுடைய மகனையே அதாவது குழந்தை இல்லாம இருந்து, அ அல்லாஹ்வுக்காக அவன் சொன்ன ஒரு வார்த்தைக்காக, அந்த கனவுக்காக அவங்க வந்து அந்த குழந்தையையும் அறுத்து பலியிட கூட துணிஞ்சிருக்காங்க. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அதனால தான் அல்லாஹ்வுடைய தோழரா அல்லாஹ் அவங்கள வந்து ஏத்துக்கொண்டான். நம்மளும் வந்து அல்லாஹ்வுக்காக நம்மளுடைய வாழ்க்கையில நம்மளால முடிஞ்சத எவ்வளவு முடியுமோ, அது எல்லாமே நம்ம அல்லாஹ்வுக்காக நம்ம செய்வோம். அப்பதான் நம்ம அல்லாஹ்வுக்கு பிடித்த அடியானாக நம்ம இந்த உலகத்துல வாழ முடியும். இன்ஷா அல்லாஹ் அந்த பாக்கியத்த அல்லாஹ் உங்களுக்கும், எனக்கும், நம் அனைவருக்கும் குடுத்து தௌஃபீக் செய்தருள்வானாக. ஆமீன், ஆமீன். யா ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.